பசங்களா, வெல்கம் பேக். கவுன்சிலிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2024ல் ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளவு இன்டேக்ஸ் இருந்தது, அந்த எவ்வளோ இன்டேக்ஸில் என்னென்ன ரேங்க்ஸ் வந்து உள்ளே வந்திருந்தது, அண்ட் என்ன கட் ஆஃபில் வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பசங்களா. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வைட் வியூ வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் சினாரியோ ஒவ்வொரு காலேஜஸ்லையும் கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்கள் மைண்ட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் இது வரைக்கும் பண்ணது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து எடுக்கிற எல்லாமே இதுக்கப்புறம் தான் வந்து விஷயமே இருக்குது. அதனால செஷனை கம்ப்ளீட்டாக பாருங்கள். எல்லா கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் உள்ள லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டேக் அ ரைட் டிசிஷன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, ஓகே இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், இந்த காலேஜஸ்லாம் தான் நம்ம டார்கெட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான். ஸோ எல்லா வருஷமுமே தே ஆர் இன்டேக்கிங் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே எடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஃபைனல் கட் ஆஃபில் வந்து முடிஞ்சிருக்கு, எவ்வளோ வந்து ரேங்க்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 927 ரேங்க்லேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ 661 இஸ் அ ஃபைனல் மார்க், க்ளோசிங் ரேங்க். ஓகேவா? அடுத்தது பிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 655 அண்ட் 1191 முடிஞ்சிருக்கு. பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அவங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தட் வில் பி 648 முடிஞ்சிருக்கு. 1498 அப்படிங்கிறதுல இருக்கு பசங்களா. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த மெட்டீரியலை நான் போஸ்ட் பண்ணுறேன். அங்கே இருந்து நீங்கள் எடுத்து உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இல்லாட்டி யூ பீப்புள் கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் டூ. பட் பெஸ்ட் வேஸ் இதோ மெட்டீரியலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பிசி எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 1385 முடிஞ்சிருக்கு. எஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 580 முடிஞ்சிருக்கு. 6285 அப்படிங்கிற ஃபைனல் ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ அண்ட் எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 542 549 முடிஞ்சிருக்கு. 9661 முடிஞ்சிருக்கு. 9043 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சியில் 200 இன்டேக்ஸ் இருக்கு. ஓகேவா? 200 இன்டேக்ஸ் இருக்கு. அப்போ ஃபைனல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 670 664, அதுக்கப்புறம் 655, இன்னும் மறுபடியும் 655, அதுக்கப்புறம் 593 549 560 அப்படிங்கிற ஃபைனல் க்ளோசிங் ரேங்க் 2024ல் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம அரியலூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா 150 இன்டேக்ஸ் இருக்கு பசங்க. 150 இன்டேக்ல பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 622, அதுக்கப்புறம் இதுதான் அதோட ஃபைனல் ரேங்க். பிசிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 616, இது வந்து 610 அப்படிங்கிறது எம்பிசிக்கு. அதுக்கப்புறம் 532 அப்படிங்கிறது எஸ்சிக்கு. அதுவே 475 அப்படிங்கிறது எஸ்சிஏக்கு அண்ட் 496 அப்படிங்கிறது எஸ்டிக்கு. அண்ட் தீஸ் ஆர் யோர் க்ளோசிங் ரேங்க்ஸ். ஓகேவா? இந்த ரேங்க்ல தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன ரேங்க்ல ஃபாலோ ஆக போகிறோம்? கண்டிப்பாக இதே ரேங்க்ல க்ளோஸ் ஆகாது, பட் மோர் ஆர் லெஸ். ஏன்னா 150 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கட் ஆஃப் குறையலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 150 மார்க்ஸ் டு 200 மார்க்ஸ், ரைட்? நம்ம மினிமம்லேயே ஸ்டிக் ஆன் ஆகிக்கலாம் 100 மார்க்ஸ்லேருந்து 150 மார்க்ஸ். ஓகே, அப்படி இருக்கிறப்ப மோர் ஆர் லெஸ் இதுக்கு பக்கத்தில் தான் வரும். அப்போ இதுலேருந்து ஒரு 50 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணி பார்க்குறது, இதுலேருந்து ஒரு 100 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி பார்க்குறப்ப யூ பீப்புள் கேன் ஃபிகர் அவுட் ஒரு ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா, இன்டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வெற்றி பேட்ச் அண்ட் மாரா பேட்ச்க்குமே லிமிட்டட் இன்டேக்ஸ் தான் இந்த டைம் இருக்க போகுது. யாரெல்லாம் வந்து நினச்ச காலேஜ் கிடைக்கல, நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன், இல்லை நான் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எகெயின் ஐ வாண்ட் டு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா 2 பேட்ச் நம்ம ஜைலமில் இருக்குது பசங்களா. ஒன்று நம்மளோட மாரா பேட்ச், இது பியூரான ஆஃப்லைன் பேட்ச். ஒரு நாள் ஆன்லைன் ஒரு நாள் ஆஃப்லைன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் அதிகமாக பூஸ்ட் பண்ணிக்கிற விதத்தில் இந்த டைம் மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு நீட் 2026க்கு பவர் பேக்டா வந்திருக்கு. ஓகே, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல வந்து இந்த 3 சென்டர்ஸ்லயுமே நடக்க போகுது பசங்களா. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிராப் அ சீட், மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, இல்லை மேம் நான் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் லொக்காலிட்டியில இல்லை, ஆனால் ஐ கான் பி இன் ஹாஸ்டல், நான் வந்து ஆஃப்லைனில் இல்லாமல் ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது நம்மளோட வெற்றி பேட்ச் பசங்களா. ஆன்லைனில் யூ பீப்புள் வில் பி ப்ரிப்பேரிங் வித் அஸ். ஓகே, ஸோ மேக் ஷுர் இந்த பேட்சஸ் எல்லாமே வந்து எல்லாமே லிமிட்டட் சீட்ஸ் தான் இந்த டைம் வச்சுருக்கோம். அதனால மேக் ஷுர் மேக் அ ஃபாஸ்டர் டிசிஷன்.
ஓகேவா? இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும் பசங்களா. நூக் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படின்னா தென் வெல்கம் டு திஸ் ஐலம். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் தான் 100 இன்டேக்ஸ் இருக்க போகுது. அண்ட் பிசி பார்த்தீங்க அப்படின்னா 636, பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 625, எம்பிசி 635, அதுக்கப்புறம் 567 எஸ்சி, 500 எஸ்சிஏ, அதுக்கப்புறம் 501 எஸ்டி. ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஈரோடு மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க, பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயும் 100 இன்டேக்ஸ் இருக்கு. அப்போ ஓசிக்கு 654, பிசிக்கு வந்து 618, அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு 615, அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 632, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து நம்மளுக்கு 563, எஸ்சிஏக்கு வந்து 506 அப்படிங்கிறதான் க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்டேக் எகெயின் 100 நம்மளோட இஎஸ்ஐ. இஎஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் காலேஜ், கரெக்டாக கோயம்புத்தூரில் இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு தனி ரேஞ்ச் ஆஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அப்போ இதில் பாருங்க பார்க்கலாம், இதில் ஓசி வந்து 655ல முடிஞ்சிருக்கு, 650 வந்து பிசி, 643 வந்து பிசிஎம், 645 அப்படிங்கிறது நம்மளோட எம்பிசி, அண்ட் 542 அப்படிங்கிறது எஸ்சி, 541 அப்படிங்கிறது எஸ்சிஏ, 548 அப்படிங்கிறது எஸ்டி. ஓகே, நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கூடலூரில் வந்து 150 இன்டேக்ஸ் இருந்தது லாஸ்ட் இயர். அண்ட் இந்த இயரில் புதுசாக எடுத்தோடனே இன்னொரு 500-600 சீட்லாம் இன்டேக்லாம் வந்து பண்ண முடியாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோதான் சீட்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் சீட்ஸ் இந்த டைம் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு வரல. அதனால திஸ் இஸ் கோனா பி த சீட் ஃபார் அப்கமிங் இயர் 2. அப்போ பாருங்க, பிசியில் வந்து 621, அதுக்கப்புறம் பிசிஎம்ல 615, அதுக்கப்புறம் எம்பிசியில் 618, அதுக்கப்புறம் எஸ்சியில் வந்து 535, எஸ்சிஏல 478, அதுக்கப்புறம் எஸ்டியில் 530. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கூடலூர் மெடிக்கல் காலேஜில் இருக்க போகுது. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் 150 இன்டேக்ஸ் எகெயின் இருக்க போகுது. அண்ட் பிசி வந்து 625, அதுக்கப்புறம் 617 வந்து பிசிஎம், 610 அப்படிங்கிறது எம்பிசி, அண்ட் 532 அப்படிங்கிறது எஸ்சி, அதுக்கப்புறம் 480 அப்படிங்கிறது எஸ்சிஏ, அண்ட் 495 அப்படிங்கிறது எஸ்டி. ஓகே, நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதுலேயும் 150 இன்டேக்ஸ் இருக்க போகுது பசங்களா. பிசியில் 622, அதுக்கப்புறம் பிசிஎம்ல 616, அதுக்கப்புறம் 608 அப்படிங்கிறது எம்பிசி, அண்ட் 540ல் வந்து எஸ்சி, அதுக்கப்புறம் 470ல் எஸ்சிஏ, அண்ட் 495ல் எஸ்டி லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. ஸோ அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ண கட் ஆஃப் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருஷம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எவ்வளோ கட் ஆஃப்ல இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம், இதுவும் கரூரில் இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 150 இன்டேக்ஸ் இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி 635, அதுக்கப்புறம் 622, அதுக்கப்புறம் 623, அண்ட் 535, 491 அண்ட் 500 அப்படிங்கிறதா பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் க்ளோசிங் மார்க்ஸாக இருந்திருக்கு லாஸ்ட் இயர். இப்போ நெக்ஸ்ட் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டேக் வில் பி 150. அப்போ 150ல் பிசி பார்த்தீங்க அப்படின்னா 625, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 617, அதுக்கப்புறம் எம்பிசி 615, அதுக்கப்புறம் எஸ்சி வந்து 546, அதுக்கப்புறம் எஸ்சிஏ அப்படிங்கிறது 473, அண்ட் எஸ்டி அப்படிங்கிறது 507. ஓகேவா? இதெல்லாம் தான் க்ளோசிங் மார்க்ஸ் ஃபார் 2024. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து 150 இன்டேக்ஸ் இதுலேயும் இருக்க போகுது. அண்ட் 618 அப்படிங்கிறது பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 615, 603 அப்படிங்கிறது எம்பிசி, 531 அப்படிங்கிறது எஸ்சி, 463 அப்படிங்கிறது எஸ்சிஏ, அண்ட் 488 அப்படிங்கிறது எஸ்டி. ஓகே, அண்ட் டோட்டல் இன்டேக் நாமக்கல் காலேஜில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 இருக்க போகுது. அண்ட் பிசிக்கு 628, பிசிஎம்முக்கு 618, அண்ட் எம்பிசிக்கு வந்து 613, எஸ்சிக்கு வந்து நம்மளுக்கு 537, அண்ட் எஸ்சிஏக்கு 483 இருந்திருக்கு லாஸ்ட் இயர். ஓகே, அண்ட் நம்மளோட ஓமந்தூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100 இன்டேக்ஸ் இருக்க போகுது பசங்களா. ஓசிக்கு 667லேயே முடிஞ்சிருக்கு, பிசிக்கு 662, அண்ட் பிசிஎம்முக்கு 657, அண்ட் எம்பிசிக்கு வந்து 656, அண்ட் எஸ்சிக்கு வந்து 603, அண்ட் எஸ்சிஏக்கு 550, அண்ட் எஸ்டிக்கு 570 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் இயரில் நம்ம
புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் வந்து 150 இன்டேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ பிசி பார்த்தீங்க அப்படின்னா 630, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 622, அதுக்கப்புறம் எம்பிசி வந்து 617, எஸ்சி வந்து நம்மளுக்கு 532, அதுக்கப்புறம் எஸ்சிஏ வந்து நம்மளுக்கு 479 அண்ட் எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 495 இருந்திருக்கு. ஓகேவா? அண்ட் ராமநாதபுரத்தில் இருக்க டோட்டல் இன்டேக் வந்து 100 இருக்குது பசங்களா. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வந்து பிசி வந்து 620, 618 அப்படிங்கிறது பிசிஎம், அதுக்கப்புறம் 602 அப்படிங்கிறது எம்பிசி அண்ட் 531 அப்படிங்கிறது எஸ்சி, அப்புறம் 471 அப்படிங்கிறது எஸ்சிஏ, 477 அப்படிங்கிறது எஸ்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பசங்களா இவ்வளவு அதிகமான மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இவ்வளவு அதிகமான மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஸோ 100 இன்டேக்ஸ் இருந்திருக்கு பசங்களா லாஸ்ட் இயர். 627 வந்து க்ளோசிங் மார்க் ஃபார் பிசி அண்ட் 619 அப்படிங்கிறது பிசிஎம் அண்ட் 609 அப்படிங்கிறது எம்பிசி, 533 அப்படிங்கிறது எஸ்சி அண்ட் 481 அப்படிங்கிறது எஸ்சிஏ அண்ட் 494 அப்படிங்கிறது எஸ்டி. ஓகே, டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 100 இன்டேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ 653 அப்படிங்கிறது ஓசிக்கும், 638 அப்படிங்கிறது பிசி அண்ட் 631 பிசிஎம் அண்ட் 621 அப்படிங்கிறது எம்பிசி, 555 அப்படிங்கிறது நம்மளோட எஸ்சிக்கு அண்ட் 503 அப்படிங்கிறது எஸ்சிஏ, 539 அப்படிங்கிறது எஸ்டிக்கு. ஓகே தானே பசங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 150 இன்டேக்ஸில் நீலகிரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. பிசி வந்து 118, அதுக்கப்புறம் 611 அப்படிங்கிறது பிசிஎம், 602 அப்படிங்கிறது எம்பிசி, 531 அப்படிங்கிறது எஸ்சி, 464 அப்படிங்கிறது எஸ்சிஏ, 490 அப்படிங்கிறது நம்மளோட எஸ்டி கேட்டகரியாக இருந்திருக்கு. ஓகே, திருவள்ளூரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க, ஜிஎம்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 இன்டேக்ஸ். ஸோ 553 அப்படிங்கிறது 653 அப்படிங்கிறது தான் ஃபைனல் க்ளோசிங் மார்க்காக இருந்திருக்கு ஓசிக்கு. அண்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 640, 629, 628, 554, 493, அதுக்கப்புறம் 498 தான் வந்து க்ளோசிங் மார்க்காக இருந்திருக்கு 2024 மெடிக்கலில். ஓகேவா? கட் ஆஃப்ஸ் இருந்திருக்கு. கிளியர் தானே பசங்களா? யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீப் சப்ஸ்கிரைபிங் த சேனல் அண்ட் செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதுக்கேற்றாப்புல உங்களோட கவுன்சிலிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அண்ட் சேலம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 இன்டேக்ஸ் இருந்திருக்கு. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 660, 652, 644, 646, 581, 548, அதுக்கப்புறம் 554ங்கிற மாதிரி க்ளோசிங் மார்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா that will have 100 intakes. 100 intakesல வந்து 651, 635, 623, 630, 543, 501, 519 அப்படிங்கிறது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரிஸ்க்கு இருக்கு. ஓகேவா? அண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் 100ல 652, 645, 635, 638, 550, 508, 520 அப்படிங்கிறது தான் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து கட் ஆஃப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு, க்ளோசிங் ரேங்காக அதான் முடிஞ்சிருக்கு. அடுத்தது க்ளோசிங் மார்க்ஸாக அதான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் விழுப்புரம்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 இன்டேக்ஸ், 650, 641, 633, 632, 550, 525 அண்ட் 550. ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு. ஓகேவா? லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து க்ளோசிங் மார்க்ஸ் ஃபார் யோர் ஃபைனல் மார்க்ஸ் ஃபார் யோர் விழுப்புரம் காலேஜ். ஓகேவா? அதுவே விருதுநகரில் இருக்கிறதுல 150 இன்டேக்ஸ் இருக்கு. பிசிக்கு வந்து 623, 622, 606, 630, 465, 496 அப்படிங்கிற கட் ஆஃப்ஸ் அப்படிங்கிற மார்க்ஸில் தான் ஃபைனலாக வந்து பிசிலேருந்து எஸ்டி வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். இதுலேயும் 150 மெடிக்கல் சீட்ஸ் இருக்க போகுது. ஸோ 635, 631, 621, 546, 489 அண்ட் 510 அப்படிங்கிறதான் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப்ஸ். ஓகேவா? க்ளோசிங் மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட திருச்சி மெடிக்கல் காலேஜ் பசங்களா, கவர்மெண்ட் திருச்சி மெடிக்கல் காலேஜில் 150 இன்டேக்ஸ் இருக்க போகுது. ஸோ 655, 650, 645, 643, 585, 540, அதுக்கப்புறம் 580 அப்படிங்கிறது தான் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து ஃபைனல் மார்க்ஸாக லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு.
ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய நம்மளோட மெடிக்கல் காலேஜ் சென்னை 150 இன்டேக்ஸ் இருக்க போகுது. எகெயின் ஓசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 675 ஓசிக்கும் 669 அப்படிங்கிறது வந்து பிசிக்கும், அதுக்கப்புறம் 665 அப்படிங்கிறது பிசிஎம், 666 அப்படிங்கிறது எம்பிசி, அண்ட் 614 அப்படிங்கிறது எஸ்சி, அண்ட் 555 அப்படிங்கிறது எஸ்சிஏ, அண்ட் 570 அப்படிங்கிறது எஸ்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 250 இன்டேக்ஸ் இருக்க போகுது. ஸோ ஓசியில் வந்து 695, அதுக்கப்புறம் பிசி வந்து 686, அதுக்கப்புறம் பிசிஎம் வந்து 685, அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா 680, அண்ட் எஸ்சி வில் பி 642, அண்ட் எஸ்சிஏ வந்து 599, அண்ட் எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் மார்க் வில் பி லைக் 621 ஆக இருந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் இன்டேக் இதுலேயுமே வந்து 250 இன்டேக்ஸ் வந்து இருந்திருக்கு லாஸ்ட் இயர். ஓகே ஸோ நவ் லெட்ஸ் ரோல். இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பசங்களா. இங்கே ஓசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 675, 665, 660, 656, 600, 552, அதுக்கப்புறம் 559 அப்படிங்கிற மாதிரி ஓசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து இருந்திருக்கு, மார்க்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேவா அண்ட் சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எகெயின் 250 வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 681, 675, 672, அண்ட் 671, 622, அதுக்கப்புறம் 561 அண்ட் 594. இப்போ 594ஆகவே இருக்கு இல்லை 681ஆகவே இருக்குன்னா இந்த வருஷமும் அதே க்ளோசிங் மார்க் இருக்காது. ஏன்னா கட்டாகவே பார்த்தீங்கன்னா 100 to 150 வந்து குறைய போகுது. ஆமாம் தானே. அப்போ 150 to 100லேருந்து 200க்குள்ளார கட் ஆஃப் குறையுது அப்படின்னா டெஃபினட்டாக இதுலேயும் க்ளோசிங் மார்க்ஸ் வந்து குறையத்தான் செய்யும். ஆமாம் தானே. அப்போ அதுக்கு ஏற்றாப்புல யூ பீப்புள் ஹாவ் டு சூஸ், யூ பீப்புள் ஹாவ் டு செக்ரிகேட் யுவர் விஷ் லிஸ்ட். ஓகே ஸோ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 again. ஸோ 668, 655, 650, 651, 569, 535, 536 அப்படிங்கிறது ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்ஸ். அண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 இன்டேக். ஸோ ஓசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் 650, 643, 638, 631, 564, 507, 518 அப்படிங்கிற மார்க்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே அடுத்தது பாருங்க பார்க்கலாம். திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் 100 இன்டேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படிங்கிறது 654, 640, 629, 628, 554, 493 அண்ட் 498 ஆக இருந்திருக்கு. ஓகே அண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 150 இன்டேக். பிசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் 632, 631, 616, 534, 599, 499, அதுக்கப்புறம் 496 அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சிருக்கு. ஓகேவா அண்ட் திருநெல்வேலி காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க மெடிக்கல் காலேஜ்னா இதுலேயும் 250 இன்டேக்ஸ் இருந்தது. அப்போ ஓசியிலேருந்து எஸ்டி வரைக்கும் 654லேருந்து 645, 643, 646, 570, 515, அதுக்கப்புறம் 531 வரைக்கும் க்ளோசிங் மார்க்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான லாஸ்ட் இயர் டேட்டாஸ் அண்ட் இன்டேக்ஸை நான் கொடுத்துட்டேன். இந்த வருஷம் நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்டட்லேருந்து ஒரு ஆவரேஜாக யூ பீப்புள் கேன் ஹேவ் அ ஸ்கோர். அண்ட் இன்னும் 2-3 நாளில் மேக்ஸிமம் இன்னும் 24 hours to 48 hours உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துடும் பசங்களா. ஸோ பி அவேர் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஓகே ஸோ லெட்ஸ் பிளான் ஸ்மார்ட் அண்ட் லெட்ஸ் பிளே ஸ்மார்ட். ஓகே அப்போ தான் வி பீப்புள் கேன் செக்யூர் அ மார்க், செக்யூர் அ சீட். டன் தானே பசங்களா. ஐ ஹோப் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட சேர்த்து நம்ம வெற்றி பேட்ச் அண்ட் மாரா பேட்சோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் வேணும், ஆனால் எனக்கு கட் ஆஃப் பத்தலை, நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் விசிட் த பிரான்ச். உங்கள் சென்டரை விசிட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேளுங்க. இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பசங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப தே வில் பி கிவிங் அ லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கா, உங்கள் வேவ் லென்த்தோட மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே அண்ட் வெறும் வெறும் நம்ம வெற்றி மாறா மட்டும் இல்லாமல் தல ப்ரோ, தளபதி அப்படின்னு நிறைய பேட்சஸ் கிளாஸ் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா யூ பீப்புள் கேன் கெட் அ டீட்டெயில்ட் ஐடியா அபவுட் ஆல் த கோர்சஸ் இன் Xylem. ஓகேவா Xylem தமிழில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். And finally it's time for me to sign off. Okay பசங்களா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். So all the very best for your counseling. Okay so love you lots and subscribe the channel, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க and take care பசங்களா. Have a great day ahead. Okay bye everyone.